அன்பு நண்பர்களே, யூதா நிருபத்தை தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே முதல் பாகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த முதல் பாகத்தை, அந்த முதல் தியானத்தை நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து அதை நீங்கள் கட்டாயம் பாருங்கள். அதில் நிறைய ஆழமான காரியங்களை நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த யூதா நிருபம் ஒரு சின்ன நிருபம் தான், 25 வசனங்கள் தான் அதில் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அநேக ஆழமான காரியங்களை அதற்குள்ளாக நமக்கென்று எழுதி வைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் சபைக்கு தேவையானது, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு தேவையானது, விசுவாச மக்கள் புரிந்து கொள்ள அல்லது எச்சரிக்கப்பட ஜாக்கிரதையாக இருக்க அவசியமான நிறைய காரியங்களால் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு பெரிய ஆபத்து உலகம் முழுவதையும் மூடிக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒரே கடவுள், ஒரே மதம் என்கிறதான எண்ணம் அநேக தலைவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு நாடுகளில் வாழ்கிறதான முஸ்லீம் மத தலைவர்கள் மற்றும் இஸ்ரேல் தேசத்திலே வாழக்கூடியதான ஒரு சில மத தலைவர்கள், அமெரிக்க தேசத்திலே வாழக்கூடிய ஒரு சில மத தலைவர்கள். இப்போ இவங்கெல்லாம் கூடி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு ஒருமனம் வரணும்னா, ஒரு ஹார்மனி, ஒரு பீஸ், சமாதானம் வரணும் அப்படின்னா ஒரே கடவுள், ஒரே மதம், இதுதான் வழி என்று நாம் பேசக்கூடாது. இது ஒன்று தான் தேவனிடம் போகிற வழி என்று சொல்லி நம்ம பேசக்கூடாது. எல்லாருடைய விசுவாசத்தையும் டு அக்செப்ட் ஆல் ஃபெய்த் அண்ட் மேக் இட் டுகெதர், எல்லாருடைய வேறுபட்ட அந்த பிலீஃப், அந்த நம்பிக்கைகள் எல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு ஒரே கடவுள், அல்டிமேட்டாக ஒரே மதம். இதற்கு நிறைய சுவிசேஷர்கள் உடன்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அப்போ இவைகள் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்திற்கு விரோதமாக எழும்பக்கூடியதான ஆயுதங்கள், பிசாசினால் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள். இதே ஆயுதம்தான் 2000 வருஷத்துக்கு முன்பும் காணப்பட்டது. அதனால தான் யூதா அதை எழுதுகிறார். அப்போ இவைகள் எங்கே கொண்டு போகும்? இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர் ஒருவர் தான் வழி என்கிறதான பாதையை விட்டு எங்கே கொண்டு போகும்? ஒரே தலைவன், ஒரே கடவுள், ஒரே மதம். இது பார்த்திங்கன்னா அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய ஒரு கொள்கை. அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? எல்லாரையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வருவான். ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து, ஒரு ஆளுகை கீழே கொண்டு வந்து தன்னை கடவுள் என்று சொல்லுவான், தன்னை தேவன் என்று சொல்வான். தேவனுடைய ஸ்தானத்தில் தன்னை அவன் வைப்பான். அதுக்கு நேராக கொண்டு போகக்கூடிய டாக்டர் தான், உபதேசங்கள் தான் இவைகள். ஆனால் வேதத்தை அறிந்திருக்கிற, தேவனை அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் said, I am the truth, I am the way and I am the life. அவர் அதை மாத்திரம் சொல்லவில்லை, அவர் சொன்னார், I am the life and I am the resurrection. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சுட்டு வாங்க. இந்த கடைசி நாட்களில் எந்த விதத்தில் நம்ம வஞ்சிக்கப்படுவோம்னு சொல்ல முடியாது. நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனைகள் பல விதங்களில் வரலாம். இன்றைக்கு கூட பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் ஒரு தலைபட்சமாக அவரை குறித்து உபதேசம் செய்யும்போது பாருங்க, ஜனங்கள் அவரை குறித்ததான அந்த வெளிச்சத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ளாமல் போய் விடுகிறார்கள். சரியாக புரிஞ்சுக்குங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியாக அறிந்து கொள்ளாமல், பூரணமாக அறிந்து கொள்ளாமல், இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஜெகோவா விட்னஸ் ஒரு குரூப் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க, உலகம் முழுவதும் அவங்க பரவி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூரணமான கடவுள் அல்ல, ஹீ இஸ் நாட் காட்,
He is a creation. அவர் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒருவர். அதன் பின்பு அவருக்குள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. உலகத்துக்கு வந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் பிரசங்கித்தார், அவர் நமக்காக மரித்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார். ஆனால் அவர் தேவனுக்கு சமமானவர் அல்ல அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஜெகோவா விட்னஸ். இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? பவுல் பிலிப்பியர்ல ரொம்ப அழகா சொல்றாரு, அவர் தேவனுக்கு சமமானவர். He is God of very God. தேவனுடைய குமாரன் தேவனாகவே இருக்கிறார். He is God. யோவான் என்ன சொல்றாரு? அவருடைய அந்த முதல் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. The word was God himself. நமக்கு ஒரே தேவன் உண்டு. We have one God. ஆனால் 3 நபர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இயேசு கிறிஸ்து தேவன். He is God. அவர் தேவன் 100%. He is divine. 100% அவர் தேவனாகவே இருக்கிறார். இன்னும் சில உபதேசங்கள் வந்துச்சு இடையில. அவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் ஒருவராக இருக்கிறார். அவர் முழு 100% கடவுளும் அல்ல, 100% மனிதனும் அல்ல. அவர் இரண்டுக்கும் நடுப்பட்டவராக இருக்கிறார், இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒருவராக இருக்கிறார்னு சில உபதேசங்கள் எழும்பினது. ஒரு சிலர் சொன்னாங்க அவர் முழு மனிதனாக இந்த பூமியிலே வாழவில்லை. He was not 100% human. அப்போ அதுவும் தவறான உபதேசம். இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறதான உபதேசம், கிறிஸ்தவத்துக்குள் காணப்படுகிறதான உபதேசங்கள். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது 100% மனிதனாகவே தான் இருந்தார். பைபிளில் போட்டிருக்கு, எவரேயர் ரொம்ப அழகா சொல்றார், பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் அவர்களைப் போலவே மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்தார், மனிதனாகத்தானே பிறந்தார், மனிதனாக வளர்ந்தார். அவருக்கும் பசி இருந்துச்சு, அவருக்கும் தாகம் இருந்துச்சு, அவரும் மனதுருகினார், அவரும் கண்ணீர் விட்டார், அவரும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார், அவரும் மரித்தாரே, அவர் சிலுவையிலே கொலை செய்யப்பட்டாரே. ஆகையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி 100% தேவனாக இருக்கிறாரோ அப்படியே 100% மனிதனாகவும் இருக்கிறார். இஸ் 100% ஹியூமன். ஒரு சில உபதேசங்களை நான் கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம். ஏன்னா அங்கே தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், சிலுவையில் தான் எங்களுக்கு ஜீவன் உண்டானுச்சு, அதனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் எனக்கு வேணும். இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரே, தேவனுடைய ராஜ்யங்களுக்குரிய காரியங்களெல்லாம் உபதேசித்தாரே, அவரை நாங்கள் பார்க்கல, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மாத்திரம்தான் பார்க்குறோன்னு சொல்லி ஒரு தலைப்பட்சமாக அவரை குறித்து தான் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறேன். உள்ளம் உடைந்து போகிறது. பைபிளில் அப்படி எழுதப்படலையே. பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ என்ன மீனிங் அது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் வேர்ஸ்? அந்த அர்த்தம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் நான் நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்? அவர் இன்றைக்கு எனக்காக தேவனுடைய வலது பக்கத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் சிலுவையில் நிறைவேற்றி விட்டு அவர் இப்போ அமைதியாக இருக்கல. அவர் என்றைக்கும், even though he died for my sins, என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்திருந்தாலும், என் அக்கிரமத்தையெல்லாம் அவர் மேலே சுமந்து கொண்டு தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்திருந்தாலும் அதோடு கூட அவர் நின்று விடாமல், அதை எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடி அவர் இன்றைக்கும் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்க அந்த 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க, கடைசி வசனம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அதோடு நிப்பாட்டிடுறாங்க சில பேர்.
அந்த சிலுவையோடு நிப்பாட்டிடுறாங்க. இல்லை, ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம். யூ ரீட் த வேர்ஸ் ப்ராப்பர்லி. சரியா படிங்க அந்த வசனத்தை. அப்போ ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினது மாத்திரமல்லாமல் அநேகருக்காக அவர் வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் நான் அவருக்கு அநேகரை கொடுப்பேன். அப்படித்தான் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எப்பேற்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஹவு வி ப்ரீச் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போது நாம் பூரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். இந்த பூமியிலே நம்மை போல மனிதனாக வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஏன் சோதிக்கப்பட்டார்? எபிரேயர் சொல்றாரு, அவர் உண்மையுள்ள பிரதான ஆசாரியனாக இருக்கும்படிக்கு. தேவனுடைய வலது பக்கத்தில் எனக்காக பரிந்து பேசும்போது என் பலவீனமெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கணுமே. ஒரு உண்மையும் இரக்கமுள்ள ஒரு பிரதான ஆசாரியராக ஆண்டவர் இயேசு இருக்கணும்னா என்னை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கணும். அப்ப சோதிக்கப்பட்டு பாவமில்லாமல் இருக்கிற அவர் தான் எனக்கேற்ற ஒரு ஹை பிரீஸ்ட், எனக்கேற்ற ஒரு பிரதான ஆசாரியர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? க்ளோரி டு காட். அவரை பூரணமாக தரிசனம் பண்ணுங்க. அதுக்கு நிறைய பைபிளை படிங்க. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். அப்படி இல்லைன்னா நாம் ஜனங்களை பலப்படுத்த முடியாது, கர்த்தருக்குள்ளாக சரியாக வழி நடத்த முடியாது. சரி, அப்போது யூதா என்ன சொல்ல வர்றாருன்னா, பக்க வழியாய் நுழைந்த அநேக கள்ள ஊழியர்கள் உங்களை தீட்டுப்படுத்தி விடுவார்கள். இப்படி சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார்னா, 3 விதமான காரியங்கள் மூலமாக தேவ ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏற்கனவே பைபிளில் எழுதப்பட்ட காரியங்களை அவங்களுக்கு எச்சரிப்பாக கொண்டு வரார். அந்த 3 என்னன்னா, 1, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவனால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே அழைத்து செல்லப்பட்டாலும் வழியிலே அவர்கள் அவ்விசுவாசத்தினாலே மாண்டு போகிறார்கள், இறந்து போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். அப்போ அது ஒரு திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. எல்லாருமே தேவனால் ரட்சிக்கப்பட்டவங்க தான். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வரும்போது ஆக்சுவலாக அது ஒரு சின்ன பயணம் தான். மேபி ஒரு 40 டேஸ் பிரயாணம்னு வைங்களேன், அதை விட கம்மி தான். அவங்க எளிதாக அந்த கானானுக்குள்ளே நுழைஞ்சிருக்கலாம். ஆனால் கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வந்த பின்பு அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போச்சு. அங்கே போயிட்டு வந்ததான அந்த ஒற்றர்கள் அந்த ஸ்பைஸோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ நம்ம அங்கே போய் யுத்தம் பண்ண முடியாது, கானானில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப பலசாலிகள், அவங்க ரொம்ப உயரமானவங்க, நம்மளை கொன்று போட்டுருவாங்க, அந்த தேசம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தேவனை விசுவாசியாமல் அவங்க இருதயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மீண்டும் எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. அதை நீங்கள் என்னாகும் புத்தகத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அவங்க அவிசுவாசமான எண்ணம் கொண்டபடியினால் தேவன் அவர்களை 40 ஆண்டுகள் அந்த வனாந்திரத்திலே சுற்றும்படி செய்தார். அப்படி விசுவாசிக்காத, கர்த்தரை விசுவாசிக்காத எல்லாருமே அந்த வனாந்திரத்திலே இறந்து போனாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறார், திருஷ்டாந்தமாக இங்கே கொண்டு வர்றாரு. ஒரு ரட்சிப்பை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம், நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கலாம், அது முக்கியமல்ல. கானானுக்குள்ளே நீங்கள் நுழையணும், அதுவும் முக்கியம்தான். எப்படி எகிப்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தது முக்கியமோ, எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டது முக்கியமோ, அதே போல் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற வேண்டியதும் முக்கியம். கானானுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டியது முக்கியம். எகிப்தை விட்டு வெளியே வந்த எல்லாரும் உள்ளே பிரவேசிக்க முடியலை. யார் பிரவேசித்தா? வெறும் யோசுவாவும் காலேபும் தான். மற்ற ஜனங்கள் வனாந்திரத்தில் பிறந்தவங்க தான் உள்ளே நுழைஞ்சாங்க. ஆகையினால் அதை அவர் திருஷ்டாந்தமாக எழுதுறார். ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, வழியில் விட்டுறாதீங்க. இது ஒரு அழகான பயணம், இது ஒரு கானான் பயணம். பரலோகத்துக்குள்ளே நுழையும் வரைக்கும்
விட்டுறாதீங்க. அதான் பவுல் சொல்றாரு, என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அடுத்ததாக ஒரு காரியத்தை கொண்டு வராரு. தேவன் ஒரு கூட்ட தூதர்களை சங்கிலிகளால் கட்டி நியாய தீர்ப்புக்கென்று எங்கே வச்சிருக்கிறாரா? அந்தகாரத்திலே வைத்திருக்கிறார். இதை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? தங்கள் ஆதி மேன்மையை விட்டுவிட்ட தூதர்கள். அதை வாசிக்கிட்டோம் அந்த வசனத்தை, உங்களுக்கு நல்லா கவனிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ ஒரு சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களும் இந்த சாத்தானோடு கூட விழுந்து போன தூதர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில மூத்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புக் ஆஃப் ஈனோக்குன்னு ஒன்று, அது தள்ளுபடி ஆகமத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்முடைய வேதாகம புத்தகத்தில் அது இல்லை. அது அவசியம் இல்லைங்கிறதால அது இந்த வேத புத்தகத்திலே சேர்த்து கொள்ளப்படவில்லை. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு? அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை ஒப்பிட்டு ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதாவது தேவ தூதர்கள் மனுஷ குமாரத்திகளோடு கூட உறவு வைத்து கொள்ள ஆரம்பித்தார்கள். எபிரோன்கிற ஒரு இடத்துல ஒரு 200 தூதர்கள் மனுஷ குமாரத்திகள் அழகுள்ளவங்களாக இருப்பதை பார்த்து தே வாண்ட் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் தெம், அவங்களோடு கூட உறவு வைத்து கொள்ள விரும்பினார்கள். அவர்களுக்கு பிறந்தவர்கள் ராட்சதர்கள்னு சொல்லி எண்ணப்பட்டாங்க. அப்படிப்பட்ட தூதர்களை தேவன் நியாய தீர்ப்புக்கென்று என்ன நித்தியமான சங்கிலிகளினால், ரொம்ப அழகப்பட்டிருக்கு பாருங்க, அதில் நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ இவங்களை குறித்து ஏன் அவர் எழுதுறாருன்னா, இவர்களும் தங்கள் ஆதி மேன்மையை இழந்து போனவர்கள். நான் ஏற்கனவே இந்த தியானம் ஆரம்பித்தப்போ உங்களுக்கு நான் சொன்னேன், நம்முடைய ஸ்தானம் ரொம்ப முக்கியம். அதை கருவை வச்சு தான் இந்த யூதா புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு பிள்ளைகள்ங்கிற உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை காத்து கொள்ளவில்லை? அவங்க வழியில் முறுமுறுத்தாங்க. அவங்க கர்த்தரை விசுவாசிக்கலை. அவ்விசுவாசத்தினால அவருக்கு பிரியமில்லாதவர்களாய் போனார்கள். தங்கள் ஸ்தானத்தை இழந்து போனார்கள். வாக்குத்தத்தத்தின்படி அவங்களால உள்ள நுழைய முடியலை, வழியில இறந்து போயிட்டாங்க. அதே போல் இந்த தூதர்கள் தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள தவறி போனார்கள். அவங்க வாசஸ்தலத்தை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டாங்கன்னு அவர் சொல்ல வர்றார். அதனால் இன்றைக்கு அவர்கள் அந்தகாரத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. மூன்றாவது காரியத்தை அவர் நினைவுபடுத்த விரும்புறது என்னன்னா, சோதோம் கொமோரா. சோதோம் கொமோரா நல்லா இருந்துச்சு ஒரு காலத்தில். அது ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. லோத் அதை பார்த்தப்போ ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு செழிப்பான ஒரு இடம்தான். ஆனால் அங்கே உள்ளவர்கள் காம விகாரத்தின்படி நடந்தார்கள். அங்கே ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்குது. சோதோமைட்ஸ் அப்படின்னாலே அவர்கள் ஆணோடு ஆண் அவலட்சணமானதை செய்ய துணிந்தவர்கள். அதான் அந்நிய மாம்சத்தை பின்பற்றுவது. பெண்ணோடு பெண் அவலட்சணமானதை செய்தவர்கள். இன்றைக்கு கூட அந்த அப்படிப்பட்ட பாவங்கள் நிறைய தேசத்தில் இருக்குது. எல்லா தேசத்துலையும் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஒரு சில தேசங்களில் அதை பாவமாகவே கருதப்படவில்லை, அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்றார்? அது தேவனுக்கு விரோதமானது. நிச்சயமாக தேவன் அதை ஒரு நாள் நியாயம் தீர்க்க வேண்டும். God has to punish it. It is a sin against God. அதனால சோதோம் கொமரா கவிழ்க்கப்பட்டு போச்சு. சோதோம் கொமரா எரிந்து போனது. ஜோசிஃபஸ்ன்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. ஜோசிஃபஸ்ன்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர் இருக்கிறார், இஸ்ரேல் தேசத்து வரலாற்று ஆசிரியர். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்தவர் தான். அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அவருடைய புத்தகத்தில்? இந்த சோதோம் கொமராவின் புகை இருக்கு பார்த்தீங்களா, அது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் காணப்பட்டுச்சான். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்ததற்கும் இந்த சோதோம் கொமரா எரிக்கப்பட்டதற்கு கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. 2000 வருஷம் வித்தியாசம். ஆனால் 2000 வருஷமாக அதன் புகை எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். எருசலேம்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தா அந்த புகை தெரியுமா? வரலாற்று ஆசிரியர், யூத இஸ்ரேல் தேசத்து வரலாற்று ஆசிரியர், ஹிஸ்டரியன்
ஜோசிஃபஸ் அதை குறித்து எழுதியிருக்கிறாரு. அப்போது இதை அவர் திருஷ்டாந்தமாக ஜனங்களுக்கு சொல்கிறார், சபைக்கு சொல்கிறார், விசுவாசிகளுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்போ இவர்கள் எல்லாம் தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள், அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அப்போ இது உங்களுக்கு திருஷ்டாந்தமாக இருக்குது, உங்களுக்கு எச்சரிப்பாக இருக்குது, உங்களுக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு? உங்களை தீட்டுப்படுத்த பார்க்குறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்குள்ள கள்ள உபதேசங்களை கொண்டு வர பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க இதே மாதிரி தான் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டு, தங்களை அசூசிப்படுத்தி கொண்டு, அவங்களும் கெட்டு போனது இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்களா, கர்த்தத்துவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். they are against the system of God. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், 8ஆம் வசனத்தை நல்ல கவனிங்க. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். அப்போ தேவனுடைய மகத்துவங்களுக்கு இவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. தங்களை அறிந்தோ தங்களை அறியாமலோ தேவனுடைய மகத்துவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. they are against this total system of God. அவங்க மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் உபதேசங்களாக ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய திட்டங்களை, அவருடைய கற்பனைகளை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் அவைகளுக்கு இவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். தேவனை தூஷிக்கிறாங்க, அவருடைய மகத்துவங்களை தூஷிக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு பிரசங்கர் இப்படி பிரசங்கம் பண்ணுவதை நான் கேட்டேன். அவர் சொன்னார், அவங்க சர்ச்சில் பிலீவர்ஸ் எல்லாம் பார்த்து சொன்னார், சே தட் யூ ஆர் காட், நீங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லுங்கள். ஐ ஆம் காட், நான் கடவுள் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மட்டும் இல்லை, இதை குறித்து நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். இது என்ன இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவரும் சொல்கிறாரு, அவருடைய சபையாரையும் சொல்ல வைக்கிறாரு. நீங்கள் எல்லாம் கடவுள், நான் கடவுள், கடவுளுக்கு வியாதி வருமா, கடவுளுக்கு வயசாகுமா, இதனடா புதுசாக இருக்க, கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்படி பேசுகிறாங்களே. ஏன்னா பொதுவாக என்னோடய ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்துருக்குறேன், சில பொல்லாத பிசாசுகள் தான் என்ன சொல்லணும்னா அதை கடவுள்னு சொல்லும். பொல்லாத ஆவிகள், சில பேர் பொல்லாத ரொம்ப பயங்கரமான ஆவிகள் பிடிச்சவங்க வருவாங்க கிராமங்களில். அப்போ அவங்கள துரத்த முற்படும்போது அவைகள் அலறும், அவங்க சொல்லும், நான் கடவுள் தான், என்ன அது சேவிக்கணும், என்ன அது வழிபடணும் அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ப்ளஸ் ஏவாளோடு கூட பிசாசு என்ன பேசிச்சு, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடுங்க, கடவுளாயிருவீங்க, தேவர்களைப் போல இருப்பீர்கள், அவரை போலவே நீங்கள் ஆயிடுவீங்க. பிசாசு சொன்ன வார்த்தை. அதே போல் இந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், அதில் அந்த 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே தீருவின் அதிபதி, அந்த தீருன்ற ஒரு பெரிய ராஜ்யத்தை, ஒரு தீவு அது ஒரு பெரிய அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்ததான ஒரு அரசனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. எச்சரிப்பாக என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, நீ உன்னை கடவுள் என்று சொல்லுங்க, யூ சே தட் யூ ஆர் காட், நீ உன்னை தேவன் என்று சொல்லுகிறாய், நீ உன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனிதன்தான், நீ தேவன் அல்லவே, நீ மனிதன். எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நீ கவிழ்க்கப்பட்டு போவாய், நீ தள்ளப்பட்டு போவாய். அவர் சொன்ன ஒரு சில காலங்களுக்குள் நேபுகாத்நேச்சர் போய் அந்த தீருவையை நிர்மூலமாக்கிட்டார், அந்த தீரு ராஜாவையும் கொண்டு போட்டுட்டார். அப்போ இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த மனுஷன் தன்னை கடவுள் என்று சொல்லியிருக்கிறான், அந்த தீருவை ஆண்ட தானே அந்த ராஜா. அப்போ இப்படி சொல்கிறவங்க என்ன ரெஃபர் பண்ணுறாங்க, என்ன பைபிள் வேர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுடைய வசனத்தை பெற்றவர்களை தேவர்கள் என்று சொல்லியிருக்க. அப்போது அது எங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ரெஃபர் பண்ணுறார் அப்படின்னா, 82ஆம் சங்கீதம். அது 82ஆம் சங்கீதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, நான் உங்களை தேவர்கள் என்றும் உன்னதமானவருடைய பிள்ளைகள் என்றும் சொன்னேன். அப்போ அந்த முழு கான்டெக்ஸ்டையும் படித்தா, ஏன்னா ஒரு வசனத்தை வச்சு நம்ம எதுவுமே கற்றுக் கொடுக்க முடியாது,
அது வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்துரும். இந்த வசனங்கள், இந்த அதிகாரங்கள்லாம் ஆதியில் இல்லை. இந்த பைபிள், நம்முடைய பைபிள் பிரசங்கிக்கப்பட்ட போது ஆரம்ப நாட்களில், அப்போஸ்தலர்கள் நாட்களில், அல்லது அநேக வருடங்களுக்கு பின்பு கூட அது கிடையாது. எல்லாம் இடையிலே சொருக்கப்பட்டது அதிகாரங்கள், வசனங்கள் எல்லாம். அப்போ ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு காரியத்தை நம்மளால் புரிய வைக்கவே முடியாது. You have to understand the context. அப்போ அது என்ன கான்டெக்ஸ்டில் பேசப்பட்டதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய கட்டளையை பெற்றவர்கள், those who were commissioned by God, தேவனுடைய கட்டளையை பெற்றவர், அவருடைய கட்டளையை பெற்று அவருடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று கருதப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. those who were commissioned by God, தேவன் ஒருவருக்கு ஒரு கட்டளையை கொடுத்து தம்முடைய வேலை நிமித்தமாக தம்முடைய அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அனுப்பும்போது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது. they are called sons of God. they were called sons of God. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதான் அதனுடைய கான்டெக்ஸ்ட். அப்போ அவர் என்ன சொல்றாரு? தேவனால் அனுப்பப்பட்டும் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டும் இருக்கிற என்னை நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறதுனால் நீங்கள் தேவதூஷணம் சொல்கிறேன்னு சொல்லலாமா அப்படின்னு அது ஒரு விளக்கத்தை அங்கே கொடுக்குறாரு. that doesn't mean that we are gods. ஏன்னா அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் யோவானில் சொல்கிறாரு. நான் அதை வாசிக்கிற நல்லா கவனிங்க, இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வெரிலி வெரிலி. அவர் 2 முறை சொல்கிறாருன்னா அவர் அதை எம்பசைஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். You cannot compare yourself with God. It is an ultimate blasphemy. இப்போ இன்னைக்கு அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது இவைகள் தேவனுடைய மகத்துவங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை சொல்லிட்டு வரும்போது தான் அவர் என்ன சொல்ல, ஒரு அழகான சம்பவத்தை அங்கே குறிப்பிடுறார். அந்த சம்பவம் கூட நமக்கு பைபிளில் எழுதப்படலை. ஆச்சரியமான ஒரு சம்பவம் என்னன்னா, மோசேயின் உடலுக்காக ஒரு தர்க்கம் நடக்குது, மிகாவேலுக்கும் சாத்தானுக்கும். பைபிளில் போட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசேயை அடக்கம் பண்ணினார். ஆனால் எப்படி அடக்கம் பண்ணார்னு இவர் இங்கே சொல்கிறார். மிகாவேல் மோசேயின் சரீரத்தை அடக்கம் பண்ண எத்தனித்த போது சாத்தான் வந்து தர்க்கம் பண்ணுறான், இந்த உடல் எனக்குரியதுன்னு சொல்லி. அப்போ பாருங்கள், ஒரு சம்பாஷணை, ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக அவர் சொல்கிறாரு. மிகாவேல் நேரடியாக சாத்தானை தூஷியாமல் என்ன சொல்கிறான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்போ ஏன் இதை அவர் சொல்ல வர்றாருன்னா, அவசரப்பட்டு பதட்டப்பட்டு எந்த ஒரு காரியத்தையுமே பேசிவிடக்கூடாது, எல்லாவற்றையும் யோசித்து பேசணும். தேவனுடைய மகத்துவங்களுக்கு விரோதமாக நம்மை அறியாமல் கூட பேசிவிடக்கூடாது. முதலாவது பாருங்கள், பெந்தைக்கோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்கள் மேலே ஊற்றப்பட்ட போது அந்த மேல் வீட்டார்களை ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மேலெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கின போது அவங்க எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. அப்படி பேசினவங்களாம் என்ன பேசினாங்க தெரியுமா? முதலாக கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்கள் மேல் ஊற்றப்பட்ட போது, பலமாய் ஊற்றப்பட்ட போது, அந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே பலமாக ஊற்றப்பட்ட போது அவங்க எல்லாருமே தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு, த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ல. அப்போ தேவனுடைய மகத்துவங்களுக்கு விரோதமாக நாம் அறியாமல் கூட பேசிவிடக்கூடாது. ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. அதான் அண்ணா ஆர் ஸ்டான்லி அடிக்கடி சொல்லுவாங்க, ஆபத்தான எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. நான் சாகாமல் இருந்தால் தான் கர்த்தர் வருவார்னு சொல்றது ஆபத்தான ஒரு உபதேசம், தேவனுடைய மகத்துவங்களுக்கு எதிரானது. நான் சாகவே மாட்டேன், நான் கடவுள் அப்படின்னு சொல்றது அநேக நேரம் அநேகரை தேவனுக்கு பிரியமில்லாத சிந்திக்க தூண்டிவிடும்.
ஏன்னா நமக்கு என்ன சிந்தை வரணும்னு பவுல் சொல்றாரு தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அது தாழ்மை. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக நாம் அதையே பிடிச்சுக்கிட்டு இல்லாமல் என்ன பண்ணார்? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அதான் தாழ்மையின் சிந்தை. அதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. மற்றவங்களையும் தாங்கக்கூடிய சிந்தைங்க. தன்னை போல பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு சிந்தைங்க. அதாங்க இயேசுவின் சிந்தை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ தூஷணம் பாவம். தேவன் தம்மை ஒரு நாளும் பரியாசம் பண்ண விட்டார். தொடர்ந்து இவங்களை குறித்தெல்லாம் அவர் எழுதிக்கிட்டே வரார். இந்த பக்க வழியாய் வந்தவங்க, அவங்கள தான் அவர் ஒரு தடவை மீன் பண்ணிக்கிட்டே வரார். இந்த பக்க வழியாக வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க தேவதூஷணம் சொல்கிறவங்க, தேவனுடைய மகத்துவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது திரும்ப ஒரு 3 பேரை காண்பித்து இவங்களோட அவங்கள கம்பேர் பண்ணுறார். ஏன்னா இதெல்லாமே அவர் ஏன் செய்கிறார் தெரியுமா? தேவனுடைய ஜனங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். பொல்லாத உபதேசங்களுக்கு அவங்க தப்ப வேணும், அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறாரு? 3 பேரை இவங்களோட கம்பேர் பண்ணுறாரு. முதலாவது காயினை கம்பேர் பண்ணுறாரு, அதன் பின்பு பீலையாம கம்பேர் பண்ணுறாரு, அதன் பின்பு கோராக கம்பேர் பண்ணுறாரு. இவங்க 3 பேருமே தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்த்து நின்றவர்கள். காயின் தன் சகோதரனை பொறாமையினால் கொலை செய்தான். பீலேயாம் பொருளாசையினால் தேவ ஜனங்களை சபிக்கும்படி துணிந்தான். கடைசியிலே அவர்களை தவறான பாதைக்கு நடத்தி செல்ல சதி திட்டமிட்டான். அடுத்தது கோராகு தேவனுடைய மகத்துவங்களுக்கு எதிர்த்து நின்றான். மோசே தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற மோசேக்கு எதிர்த்து நின்றான். இப்போ இவங்க 3 பேருடைய முடிவும் அழிவுதான். இவங்க 3 பேருடைய சுபாவத்தை இந்த பக்க வழியாக வந்த கள்ள உபதேசக்காரர்களுடைய சுபாவத்தோடு கூட அவர் அப்படியே ஒப்பிட்டு நமக்கு காண்பிக்கிறார். ஆகையினால் இந்த பக்க வழியாக வந்தவங்களுக்குள்ள பொறாமை இருக்கிறது, பக்க வழியாக வந்தவங்களுக்குள்ள வஞ்சகம் இருக்கிறது, தேவ ஜனங்களை தீட்டுப்படுத்தும்படிக்கு அவங்களுக்குள்ள அந்த மகத்துவங்களுக்கு விரோதமாய் பேசக்கூடியதான அந்த பொல்லாத சுபாவம் இருக்கிறது. தேவனுடைய எல்லா கர்த்தத்துவங்களுக்கும் எதிர்த்து நிற்பது. இதை தான் பவுல் சொல்றாரு ரோமருக்கு எழுதும்போது, எல்லா அதிகாரங்களும் தேவனால உண்டாயிருக்கிறது, ஆகையெல்லாம் நீங்கள் எல்லா அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிங்க. நீங்கள் ஒருவேளை அப்படி எதிர்த்து நின்னீங்கன்னா நீங்கள் யாரை எதிர்த்து நிற்கிறீங்க? தேவனை எதிர்த்து நிற்கிறீங்க அப்படின்ட்டு இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற எல்லா அதிகாரங்களையும் பவுல் குறிப்பிடுகிறார் இல்லையா? உங்களில் அநேகருக்கு அது தெரிந்திருக்கலாம். சரி, போகட்டும். இப்போது இவங்களை குறித்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபைன் பண்ணிக்கிட்டே வராரு. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க பாருங்கள், இவங்க எப்படி உங்களை நடத்திடுவாங்க தெரியுமா, இவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க, ஏற்கனவே நடந்தவங்களெல்லாம் அவங்களுக்கு காண்பித்து, நடந்த சம்பவங்களை காண்பித்து, இதெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தமாக இருக்குது, ஆகையினால இவங்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்கள பற்றியே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவங்கள மீண்டும் மீண்டும் ஆழமாக டிஃபைன் பண்ணுறார். அதை வாசிச்சுட்டு வரேன், நீங்கள் நல்லா கவனிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற காற்றுகளால் இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்படுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். ரொம்ப ஆழமாக இருக்கு பாருங்க. 2 தரம் செத்து, ஏற்கனவே மரித்து, பாவத்துக்கு மரித்து, மீண்டும் ரட்சிக்கப்பட்டு மீண்டும் செத்து போகுது. 2 தரம் செத்து. அதான் அவர் மீன் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். 2 தரம் செத்து போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் கார் இருளே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாருங்க, இவ்வளவு காரியங்களை அவர் எழுதிட்டு வர்றார் பாருங்க. யாரை குறித்து எழுதிட்டு இருக்காரு? பொல்லாத உபதேசம் பண்றவங்களை பத்தி தானே.
கள்ளத்தனமாக பேசுகிறவங்கள பற்றி தானே இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய திரும்ப பிரச்சனை. நம்ம ஏதாகிலும் தவறானவர்களை சுட்டி காண்பித்தால் உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு எதுக்குங்க இது? நீங்கள் ஏங்க வீணா அவங்கள பற்றி குற்றப்படுத்தி பேசுகிறீங்க? நீங்கள் ஏங்க தவறான உபதேசங்களெல்லாம் இப்படி கொண்டு வந்து காட்டுறீங்க? அப்படி அவங்க பேசியிருந்தா ஆண்டவர் அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்களே, கடவுள் அவங்கள தண்டிப்பாங்களே. நீங்கள் ஏன் தேவையில்லாத பேசுகிறீங்க? நீங்களும் ஒரு ஊழியக்காரர் தான், அவங்களும் ஒரு ஊழியக்காரர் தானே. உங்களுக்கு அன்பு இல்லையா? உங்களுக்கு அவங்க மேலே சகோதர சிநேகம் இல்லையா? நீங்கள் அவங்கள குற்றப்படுத்தலாமா? குற்றப்படுத்துறது பிசாசின் காரியமாச்சே. இப்படி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க பிரதர்ஸ். நம்ம தவறை சுட்டி காண்பித்தால் நம்மை குற்றப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் வாசிச்சுட்டு வரீங்களே, என்ன இதெல்லாம் நமக்கு காண்பிக்குது? எதை நமக்கு வெளிப்படுத்துது? இது ஏன் இவ்வளவு தூரம் யூதா இவங்களை பற்றி இப்படிலாம் எழுதுறாரு? 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள்னு ஏன் எழுதுறாரு? இதெல்லாம் ஏன் எழுதணும்? ஏன் பைபிளில் இது இணைக்கப்பட்டிருக்கு? ஏன் நமக்கு இன்னைக்கும் வாசிக்கும்படி ஏன் வைக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய பிள்ளைகளை தவறாக வழிநடத்துகிறவர்கள் சாதாரணமானவங்க நீங்கள் நினைக்காதீங்க. பவுல் எவ்வளவு ஆழமாக கண்டிக்கிறார் தெரியுமா அவங்களெல்லாம்? பேதுரு எப்படி கண்டிக்கிறார் தெரியுமா? நீங்கள் வாசிங்க. 2 பேதுரு எழுதுனா 2ஆம் நிருபத்தை வாசிங்க பிரதர்ஸ். ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும். என்றைக்கெல்லாம் சபை கெட்டுவிட போகிறது நம்ம நினைக்கிறோமோ, என்னைக்கு கள்ள உபதேசத்தினால சபை அழிஞ்சு விடும் நினைக்கிறோமோ, அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு விரோதமாக எழும்ப வேண்டியது ஒரு உண்மையான ஊழியனுடைய கடமை. எப்படி வேணுமாலும் போங்கன்னு விட முடியாதுல்ல, சபை எப்படியும் போகணும்னு விட முடியாதுல்ல. பவுல் சொல்றாரு, சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. உங்களை மாதிரி லெத்தார்ஜிக்கா இருக்க முடியாது. அநேகர் இருப்பதை போல லெத்தார்ஜிக்கா இருக்க முடியாது, நிர்விசாரமா இருக்க முடியாது, ஆண்டவர் பார்த்துக்குவார்னு விட முடியாது. அதுக்காக நம்ம அழைக்கப்படலையே. எவ்வளவு காரியம் எழுதிட்டு வர்றாரு பாருங்க. இன்னும் நிறைய இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? இவங்களை குறித்து ஏனோக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். யாரை குறித்து? இப்படி தேவ ஜனங்களை தவறாக வழிநடத்துகிறவர்களை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பயபக்தி இல்லாமல் பேசினவர்களை குறித்து, ஆதாமின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்ன பேசியிருக்கார்? வாசிக்கிறத கேட்குறீங்களா? கேளுங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும், தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். சாதாரணமாக எழுதலைங்க. ஏனோக்கு வாழ்ந்த காலம் என்ன? அப்போ ஏனோக்கு சொன்னதை இவர் எழுதுறாரு. ஏனோக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னதை இவர் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் இவர்களை தண்டிக்கும்படிக்கு 1000 பரிசுத்தவான்களோடு கூட வருகிறார். யாரை தண்டிக்கும்படிக்கு? அவபக்தியாய் பேசுகிற இவர்களை தண்டிக்கும்படிக்கு. ஸோ ப்ளீஸ் மைண்ட் இட். நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறேன். எப்போதுமே சத்தியத்தை ஒரு ஊழியக்காரன் விளக்க வரும்போது நீங்கள் பைபிள் படிங்க. அது சரியா தப்பா, அவங்க விளக்குறது சரியான்னு பாருங்க. எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். உடனே நீங்கள் அவங்களை எதிர்க்காதீங்க, இப்படி பேசாதீங்கன்னு சொல்லாதீங்க. கள்ள உபதேசம் வருதா, உங்களால் முடிந்தால் அது அது சரியான பைபிளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். யூ ரீட் த பைபிள், கோ த்ரூ த ஸ்கிரிப்சர். அப்படிலாம் யாராவது விளக்கும் போது நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்க, விளக்குறவங்க சரியாக விளக்குறாங்களா தப்பாக விளக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணீங்கன்னா உண்மையான டீச்சர்ஸ், உண்மையான பைபிள் டீச்சர்ஸ் யாருக்கு பிரசங்கம் பண்ண போகிறாங்க? யாருக்கு போய் விளக்க போகிறாங்க? இட்ஸ் ஆஃப்டர் ஆல் ஃபார் தி சர்ச் ஆஃப் காட். தேவனுடைய சபை தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தேவன் தம்முடைய ஊழியர்களை அவ்வப்போது எழுப்புகிறார். அவங்க சத்தியத்தை பேசுகிறாங்க. ஏன்? சபை கெட்டுவிடக்கூடாது,
சபை வழிமாறி சென்று விடக்கூடாது. பாருங்கள், நம்முடைய மூத்த லீடர்ஸ், நமக்கு முன்னோடிகள் நிறைய பேர் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த சந்ததி உருவாயிட்ருக்கு, அதுக்கு அடுத்த சந்ததி உருவாயிட்ருக்கு. அடுத்த சந்ததிக்கு பைபிளை கொண்டு போய் சேர்க்கணுமே, சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே. அது உங்கள் மேலே விழுந்த கடமை இல்லையா? அது என் மேலே விழுந்த கடமை இல்லையா? ஆகவே சத்தியத்தை பேசுவதனால் சத்துருவாகிட விடக்கூடாது. யூ ஹாவ் டு அனலைஸ். ப்ளீஸ் அனலைஸ். யார் என்ன பேசினாலும் பைபிளோடு ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒரு பக்கத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு எதிர்த்து நிற்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் இஸ் ஃபார் யூ. உங்களுக்காகத்தான். அப்போது இந்த யூதா ரொம்ப இவங்களுக்கு விரோதமாக எழுதுவதில் ரொம்ப குறியாக இருக்கிறார். ஏன்? சபையை இவங்க கெடுத்துடக்கூடாது, தேவனுடைய மந்தையை இவங்க கெடுத்துடக்கூடாது. அதனால தான் ஏனோக்கிலேருந்து அவர் கொண்டு வர்றார். இன்னொன்று சொல்கிறாருப்பாங்க, ரொம்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், விசுவாசிகள் புரிஞ்சுக்கணும், ஊழியர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப தொட்ட வசனம் இதில் 2 வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதை 17, 18. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஏற்கனவே அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க இல்லையா, கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்க. பைபிளை பாருங்க, பைபிளை பாருங்க. நீங்களோ பிரியமானவர்களே, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ப்ளீஸ் go through all the epistles, go through gospel, go through the word of God, go through the Bible. எல்லாத்தையும் பாருங்க. உங்களுக்கு முன்னோடிகள் அப்போஸ்தலர்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு படிங்க. அவங்க என்ன எழுதியிருக்காங்க குறிப்பாக சொல்கிறார் பாருங்க அடுத்த வசனத்தில். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. சொன்னார்களா? தங்கள் இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுப்பாராக. தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் கொடுப்பாராக. எல்லாம் உங்களுக்காகத்தான், எல்லாம் தேவனுடைய சபைக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் முன்னோடிகள் என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்படிப்பட்டவங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக. நான் அதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜஸ்ட் ஐ எம் ரிமைண்டிங் யூ, தட்ஸ் இட். தொடர்ந்து இவங்களை பற்றி அவர் எழுதிட்டு வர்றார். இந்த வழி தப்பி நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி தான் சொல்கிறார். இவர்கள் பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தார், ஆவி இல்லாதவர்கள். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு எப்படி தேவனுடைய பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறாருன்னு பாருங்கள். இது வரைக்கும் எச்சரிப்பு தான். அதாவது 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் எச்சரிப்பு தான். ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க இப்படி பண்ணிடுவாங்க, அவங்க இதுக்கு ஒப்பானவங்க, ஏற்கனவே இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார் நமக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக சொல்லிட்டு, அதன் பின்பு கடைசியாக அந்த 20ஆம் வசனத்திலேருந்து இஸ் என்கரேஜிங் தம். அடுத்து என்ன செய்யணும், இது வரைக்கும் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வர்றார். அடுத்தது நாம் என்ன செய்யணும்? பதட்டப்பட வேண்டாம். do not be panic. பதட்டப்பட வேண்டாம். என்ன செய்யணும்? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, never ever leave your faith. விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. விசுவாசம்ங்கிறதான அந்த அஸ்திபாரத்தின் மேலே நின்றுடுங்க. ஸ்டாண்ட் ஆன் தட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஃபெய்த். அதில் நின்றுடுங்க. நின்று பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணுறதை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ணுறதை விட்டுறாதீங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். எப்போதுமே be filled with the love of God. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். எப்போதுமே அந்த தேவன் மேலே இருக்கிறதான அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிரம்பி இருங்க. ஏன்னா அதுதான் நம்மை காக்கும், அந்த அன்பு தான் நம்மை காக்கும்.
தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே பூரணமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், பாவம் செய்ய மாட்டாங்க, வழி தப்பி போக மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஆகையினால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், பரிசுத்த ஆவிக்குள்ளே எப்போதும் ஜெபம் பண்ணணும், தேவனுடைய அன்பில் எப்போதும் நிலைத்திருந்து அதனால் காக்கப்படணும். அடுத்தது ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். வெயிட் அப்பான் தி லார்ட். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு பவுல் சொன்னது போல இவர் சொல்றாரு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். வெயிட், பேஷண்ட்லி வெயிட். பொறுமையாக காத்திருங்க. ரட்சிப்பு நிறைவேற பொறுமையாக காத்திருங்க. பதட்டப்படாதீங்க. Do not be panic. பதட்டப்படாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, கர்த்தருடைய அன்பில் உங்களை காத்துக்கொள்ளுங்க, இரக்கத்துக்காக காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்கு எதுவான அந்த இரக்கம் வரும் வரைக்கும் அமைதியாக காத்திருங்க. ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அல்லாமலும் இப்போது இது ஒரு ஆச்சரியமான ஒரு ட்விஸ்டாக இருக்குது இந்த 22ஆம் வசனத்தில். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டியார். என்ன சொல்கிறாரு, இப்படியெல்லாம் இந்த பக்க வழியாக வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, தீட்டுப்படுத்தினவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பின்னால் ஒரு கூட்டம் போயிருக்கோம். இன்றைக்கி கவர்ச்சியான உபதேசங்களுக்கு பின்னால் போகிற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது யாராவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக அவதூறாக பேசினா அல்லது விகற்பமாக பேசினா, நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்துக்கு விரோதமாக யாராவது ஊழியராகவே இருந்து பேசினா ஜனங்கள் உடனே எதிர்ப்பாங்க, அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன், சொசைட்டியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படிப்பட்டவங்கள ஜனங்கள் அதிகமாக ஆதரிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் எழும்பி நூதனமான ஒன்றை பேசுகிறாரு, நான் கடவுள்னு சொல்கிறாரு, இல்லைன்னா ஏதோ புதுசாக சொல்கிறாரு வைங்களேன், கவர்ச்சியான உபதேசங்கள் சொல்கிறாருன்னு வைங்களேன், உடனே அவரை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. கடைசி காலம் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசி காலத்தின் பெரிய அடையாளமே என்ன தெரியுமா? ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், ஜனங்கள் ஏமாற்றப்படுவார்கள். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களை உறுதியாக காத்துக்கிறது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட தவறாய் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள என்ன செய்யணுமா, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து. இப்போ இந்த பக்க வழியாக வந்தவங்களுடைய உபதேசத்தை கேட்டு வழி மாறி போனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள விட்டுறாதீங்கிறாரு. அவங்கள விட்டுறாதீங்க, எப்படி வேணாலும் போகட்டும்னு விட்டுறாதீங்க. அவங்க ஒருவேளை நெருப்பில் விழுந்த நிலையில் இருக்கலாம், தவறான உபதேசத்தில் டாக்டரில் சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்கள விட்டுறாதீங்க, அவங்கள பயத்தோடு கூட இழுத்துருங்க வெளியேங்கிறாரு. அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, அவங்க கூட பேசுங்க. ஒருவேளை குருடாக்கப்பட்ட அவங்க மனது நீங்கள் சத்தியத்தை பேசுறதுனால தெளிவிக்கப்படும், மீண்டும் அவங்க உயிர்ப்பிக்கப்படுவாங்க. பாதை மாறி போனவங்க மீண்டும் சரியான பாதைக்குள்ளே வருவாங்க. அதனால் உங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது போல அவங்க மேலே இறக்க வைத்து அவங்களையும் நீதியின் பாதைக்குள்ளே கொண்டு வாங்க. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பார்த்தீங்களா? தட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. யார் வேணுமாலும் எப்படி வேணுமாலும் போகட்டும்னு விடுறதில்லை. ஐயோ விழுந்து போன ஏன்னா ஆஃப்டர் ஆல் அவங்க நம்முடைய சகோதரர் தானே, கிறிஸ்துவுக்குள் அவங்க நமக்கு சகோதரிகள் தானே. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, அவங்க மேலே இரக்கம் வைத்து அக்கினியில் இருந்து அவங்களை ரட்சித்துன்னு சொல்கிறாரு. ஸோ டேக் தம் அவுட் ஆஃப் ஃபயர். அந்த பொல்லாத உபதேசத்தில் கண் சொருகி போன குருடரை போல சிக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள விட்டுறாதீங்க, இரக்கம் பாராட்டி அவங்கள தூக்கிடுங்கன்னு சொல்கிறாரு. தூக்குறதோடு கூட சேர்த்துக்கிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை நான் வாசிக்கிறேன், ரொம்ப கவனித்து பாருங்கள். இதை முடிகிற நேரம் தியானம் ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த வார்த்தையில். அப்படி நீங்கள் அவங்கள ரட்சிக்கும் போது
அப்படி நீங்கள் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி உண்மையை சொல்லி அவங்கள ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அப்படின்னா அவங்க செய்கைகளுக்கு உடன்பற்றாதீங்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்கள நீங்கள் இழுத்துட்டு வர பிரயாசப்படுறீங்க, செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க. ஆனால் அவங்களுடைய கிரியைகளுக்கு உடன்பட்டு அவங்களோட போய் இணைஞ்சிடாதீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மறைந்த அருமையான அண்ணன் சாம் ஜெபத்துறை அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பின்மாற்றக்காரங்களோட ரொம்ப போய் கலந்துராதீங்க அப்படிம்பார். அவங்களோட பேசுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க, அவங்கள தேற்றுங்க. ஆனால் அவங்களோட ரொம்ப இணைந்து அவங்களுடைய காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டுறாதீங்க. ஏன்னா அந்த பின்மாற்றம் நாளைக்கு உங்களை பற்றி கொள்ள முடியும், பற்றி கொள்ளக்கூடும். அப்போது நாம் இவர்களை ரட்சிக்க முற்படும்போது அவங்களுடைய கிரியைகளை வெறுத்து தள்ளணுமா? அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு, மாம்சத்தினால் கரைப்பட்டிருக்கிற அவங்களுடைய அந்த வஸ்திரத்தை கூட உதறி தள்ளுங்கள். அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு அவங்களுக்கும் நெருக்கம் இருக்கக்கூடாது, நெருக்கம் இருக்கக்கூடாது. காரணம், சில சமயங்களில் அந்த பின்மாற்றத்தின் பாதை நல்லா இருக்கிற தேவ பிள்ளைகளையும் அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். ஸோ பி கேர்ஃபுல். அதிக ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருந்து அவங்கள தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப என்கரேஜிங்காக என் மனசில் எப்போதும் நிற்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்கிறாரு, வலுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. க்ளோரி டு காட். முடிக்கும் போது சொல்கிறாரு, உங்களை வலுவாதபடி காக்கிற ஒருவர் இருக்கிறார். தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் குற்றமில்லாதவர்களாய் நிறுத்த வல்லவர் ஒருவர் இருக்கிறார். நினைவுபடுத்துறாரு. நீங்கள் தனியாக இல்லை, தனியாக அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யலை, உங்களை வலுவாமல் காக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அபைட் இன் ஹிம், அவரிலே நிலைத்திருங்கள். ரொம்ப அழகாக முடிக்கிறார், தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. க்ளோரி டு காட். என் அன்பு சகோதரரே, உங்கள் கூட இந்த யூதா புத்தகத்தை நான் தியானிப்பதற்கு காரணம், இந்த கடைசி நாட்களில் நாம் மார்க்கம் தப்பி போன நட்சத்திரங்களாய் ஆகிவிடக்கூடாது. மார்க்கம் தப்பி போன நட்சத்திரம், வழி தப்பி போன மனிதன், வழி தப்பி போன கர்த்தருடைய மந்தை, வழி தப்பி போன கர்த்தருடைய ஊழியக்காரன். சத்தியத்தில் நடக்கணும், சத்தியத்தை உறுதியாக பிடிச்சிக்கணும். மார்க்கம் தப்பி நடக்கிற நட்சத்திரம்தான், ஆனால் அது வழி தப்பி போச்சு, வழி மாறி போச்சு. பொல்லாத உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதீர்கள், கள்ளத்தனமான உபதேசங்களுக்கு மனசில் இடம் கொடுக்காதீங்க. இது கவர்ச்சியாக இருக்குதே, டான்ஸு கவர்ச்சியாக இருக்குதே, ஆட்டம் கவர்ச்சியாக இருக்குதே, ஆராதனை கவர்ச்சியாக இருக்குதே, இந்த உபதேசம் கவர்ச்சியாக இருக்குதே, இது என்ன மாதிரி உபதேசம் கவர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஏவாள் பாருங்க, பிசாசினுடைய கவர்ச்சிக்கு அடிமைப்பட்டு போய் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாங்க. கவர்ச்சிக்கு இடம் கொடுக்காதீங்க, சத்தியத்துக்கு இடம் கொடுங்க. யார் பேசினாலும் சரி, அது பைபிளில் இருக்கதா, அது தேவனுடைய வார்த்தைகளோடு ஒத்து போகுதான்னு பாருங்க. இந்த கடைசி காலங்களில் கள்ள உபதேசக்காரர்கள் எழும்புவார்கள். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரையே முன்னால் வைங்க, சத்தியத்தையே முன்னால் வைங்க. ஒன்று நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட போதர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கடவுளை ஒரு சென்டிமெண்டல் தகப்பனாக நமக்கு காண்பிப்பாங்க. ஒரு சென்டிமெண்டல் ஃபாதர் என்ன தப்பு பண்ணாலும் பிள்ளைகளுடைய முதுகை தட்டி கொடுத்து, கவலைப்படாதப்பா, கவலைப்படாதப்பா, கவலைப்படாமல் போப்பா, மறப்போம், மன்னிப்போம், நான் உன் பாவத்தெல்லாம் நினைக்க மாட்டேன்ப்பா, நீ போப்பா,
நீ ஓடுப்பா, நீ உற்சாகமாக இருப்பா, அப்படி சொல்கிற ஒரு தகப்பனை நமக்கு காண்பிக்க பார்ப்பாங்க. ஆனால் பைபிள் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நமக்கு காண்பிக்கவில்லை. பைபிள் அப்படிப்பட்ட ஒரு தேவனை நமக்கு காண்பிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னதான ஓமைகளில் ரொம்ப சிறந்த ஒரு ஓமை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓமை, அந்த கெட்ட குமாரன், இளைய குமாரனுடைய ஓமை. அவன் தகப்பனை விட்டு பிரிந்து போயிட்டான், வெகு தூரம் போயிட்டான், வெகு தூரத்தில் உள்ள தேசத்துக்கு போயிட்டான். அங்கே கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான், எல்லாவற்றையும் இழந்துட்டான். சாப்பாட்டுக்கு அவனுக்கு வழி இல்லை. அங்கேயே இருந்தான்னா இன்னும் கொஞ்ச நாள் செத்து போயிடுவான். ஆனால் அவனை தேடி தகப்பன் போகவில்லை. அப்பா தான், ஆனால் அவன் பின்னால் அவர் போல. அவன் என்றைக்கு மனம் திரும்பி எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் நான் பிழைத்து கொள்வேன்னு நினச்சானோ அப்போ தான் அப்பா வீட்டை தேடி வரான். அவனுக்காக இரக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற தகப்பன் அவனை அனைத்து முத்தப்படுகிறார். ஸோ ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். சுவிசேஷத்தின் ஒரு பகுதி மனம் திரும்புதல், மறந்துடாதீங்க. அப்பாவோடு கூட இருங்க. பவுல் சொல்கிறார் பாருங்க தீமோத்தேயுக்கு, நீ அவரை விட்டுவிட்டால் அவரும் உன்னை விட்டு விடுவார். சொல்கிறாரா இல்லையா? தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறதெல்லாம் எவ்வளவு ஆழமான வார்த்தை தெரியுமா? ஏன்னா நாளைக்கு வளரப்போகிற ஒரு பெரிய ஊழியக்காரன் தீமோத்தேயு, பவுலுக்கு அப்புறம் ஊழியம் செய்ய போகிற ஒரு பெரிய அப்போஸ்தலன், ஒரு பெரிய ஊழியக்காரன் தீமோத்தேயு. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, எப்பா நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அதே தான் தாவீது சொல்கிறார் சாலமோனுக்கு, என் மகனே நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார்ப்பா, நீ அவரை விட்டுட்டினா அவரும் உன்னை விட்டுருவார்ப்பா. ஆகையினால் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கர்த்தர் நம்மை வலுவாதபடி காப்பார். கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக இருப்பார். பாவத்தின் வஞ்சனையினால் உங்கள் இருதயங்கள் கடினப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. God bless you and bless you abundantly.